பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்டேலை நோக்கி பாய்ந்த ஈரானின் 300 ஏவுகணை. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் படைகள் ஈரான் மீது தொடுத்துள்ள கூட்டு தாக்குதல் இன்று 5வது நாளாக அதிதீவிரம் அடைந்திருக்கின்றது. ஈரானின் இராணுவ கட்டமைப்பு, தலைமைத்துவம் மற்றும் சர்வதேச டிஜிட்டல் சேவைகளின் அனைத்து முனைகளிலும் தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் மிகப்பெரிய பலமாக கருதப்படும் பூமிக்கு அடியில் சுமார் 1600 அடி ஆழத்தில் அமைந்துள்ள ஏவுகணை உற்பத்தி ஆலைகளை அழிக்க அமெரிக்கா அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. சாதாரண குண்டுகளால் அழிக்க முடியாத அந்த ஆழமான தளங்களை அழிக்க அமெரிக்கா தனது அதிநவீன B-2 போர் விமானங்கள் மூலம் GBU-57 எனப்படும் பூமியை துளைக்கும் ராட்சத வெடிகுண்டுகளை வீசி வருகின்றது. பெக்ரான், ஹெர்மன் ஷா மற்றும் ஜெம்னான் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 முக்கிய ஏவுகணைகளை அமெரிக்கா குறிவைத்திருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் சுமார் 300 ஈரானிய ஏவுதளங்கள் முடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. சுமார் 1600க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் 24 மணி நேரமும் இடைவிடாது நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாகவே இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த தலைவரை தெரிவு செய்ய அதிகாரிகள் கூடியிருந்த கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோம் நகரில் உள்ள நிபுணர்கள் சபை கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஈரானின் தலைமைத்துவத்தில் பெரும் குழப்பம் நிலவுகின்றது. தற்போது ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராபி நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானின் பதிலடி தாக்குதலில் போரின் பாதிப்பு டிஜிட்டல் உலகிலும் எதிரொலித்துள்ளது. உலகின் முன்னணி கிளவுட் சேவையை வழங்கிய அமேசான் நிறுவனத்தின் தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2 மையங்களும், பஹ்ரைன் மீது 1 மையமும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் வங்கி சேவைகள், இணையதளங்கள் மற்றும் செயலிகள் முடங்கியுள்ளன. ஈரானிய ரெட் கிரெசன்ட் அமைப்பின்படி இதுவரையில் வான்வழி தாக்குதலில் 787 பேர் உயிரிழந்துள்ளனர். 153 நகரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு பெண் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகளின் இறுதி சடங்கு அரசு தொலைக்காட்சியில் உருக்கமாக ஒளிபரப்பப்பட்டது. மக்கள் திரண்டு வந்து கண்ணீரஞ்சலி செலுத்தினர். ஈரான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான சமிஞ்சைகள் வெளியான போதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். அவர்களது வான் பாதுகாப்பு, விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமைத்துவம் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன. இப்போது அவர்கள் பேச விரும்புகின்றார்கள். ஆனால் நான் சொல்கின்றேன், காலம் கடந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். போர்ச்சூழல் மற்றும் உணவு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து வகையான உணவு மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதிக்கு ஈரான் தடை விதித்துள்ளது. அணுசக்தி தளத்தின் நுழைவு வாயில் சேதமடைந்துள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அங்கு அணு கதிர்வீச்சு அபாயம் எதுவும் தற்போது இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பதற்றங்களுக்கு மத்தியில் நாட்டின் அன்றாட செயற்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் வழமை போல் நடப்பதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தொடருமானால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து பொருளாதார மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. தாக்குதல்கள் தொடர்ந்தால் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஜெனரல் ஃப்ராஹிம் ஜஃபாரி எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தொடருமானால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து பொருளாதார மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் பிரதான மையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த தீர்மானித்ததால் அதற்கு பதிலடியாக பிராந்தியத்தின் அனைத்து பொருளாதார மையங்களும் இலக்கு வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் பிரதான மையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த தீர்மானித்ததால் அதுக்கு பதிலடியாக பிராந்தியத்தின் அனைத்து பொருளாதார மையங்களும் இலக்கு வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக, அதன் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஏற்கனவே $80 கடந்துள்ள நிலையில் அது விரைவில் $200 எட்டக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளையில் ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக இதுவரையில் அந்நாட்டில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் செம்மறி சங்கம் அறிவித்திருக்கின்றது.
இது போன்று இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி. மற்றும் எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் போகிற காணொலி எல்லாவற்றையுமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.